வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் கையிலே அரிக்காமல் இருக்கும். அடுத்து சேனைக்கிழங்குக்கு ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் உங்களால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் சேனைக்கிழங்க அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். எல்லா சேனைக்கிழங்கும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.